டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இன்ஜினியர் ஜோசப் பேசுகிறேன். ஃப்ளாட் ஸ்லாப் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இதை பிடி ஸ்லாப்னு சொல்லுவாங்க, அதாவது போஸ்ட் டென்ஷன் ஸ்லாப். இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் ஃப்ளோர் டு சீலிங் பீம் ப்ரொஜெக்ஷன் இல்லாமல் கிளியராக இருக்கும். கம்பியோட அளவு, காங்கிரீட்டோட அளவு ரெண்டுமே சாதாரணமாக போட காங்கிரீட்டை விட இதில் கம்மி. ஃப்ளாட் ஸ்லாப்பில் இந்த பீமும் வராது, இந்த அளவுக்கு நெருக்கமான கம்பிகளும் இருக்காது. அதே சமயத்தில் இந்த கிராங்கோட யூசேஜும் இல்லை. இப்போ ஃப்ளாட் ஸ்லாப் பற்றி பார்ப்போம். இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த கலரிங் இருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் டெண்டன்ஸ் போகக்கூடிய டக்ட். அதோடைய ரூட் இந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக போகிற ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தான், ஆனால் எப்போவும் இருக்கிற மாதிரி அதிகமாக இருக்காது. இது ரொம்ப நாமினல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா மொத்த டென்சைல் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது இந்த டெண்டன்ஸ். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். மெயின் டெண்டன்ஸ் இதில் தான் போகுது, இந்த டக்டுக்குள்ளே. இந்த இடத்துல கார்னரில் நியர் டு த காலம்ஸ் அடிஷ்னல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், டாப்பில் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த எண்டு பாயிண்டில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். இந்த கார்னரில் இருக்க அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் அந்த கேபிள்ஸ் எப்படி அந்த டெண்டன்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னு. இப்போ எண்டில் பார்த்தீங்கன்னா அங்கே மேலே ஒரு ஸ்லீவ் வச்சுருப்பாங்க, அதுதான் கிரவுண்டிங் பண்ணக்கூடிய ஸ்லீவ். ஒரு எண்டுலேயுமே அந்த ஸ்லீவ் இருக்கும், அது ஃபைனலாக பண்ணக்கூடிய கிரவுண்டிங் உண்டானது. தேவையான எலக்ட்ரிக்கல் கான்டியூட்ஸ், ப்ளம்பிங் பைப்ஸ் வச்ச பிறகு காங்கிரீட் போடலாம். 3 நாள் க்யூரிங், அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸிங் ஆஃப் கேபிள்ஸ். இந்த ப்ராசஸ்க்கு தான் போஸ்ட் டென்ஷன்னு பேர். இதுக்கு ஹைட்ராலிக் ஜாக் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. மேலே ப்ரொவைட் பண்ணியிருந்த அந்த ஸ்லீவ் வழியாக கிரவுட்டிங் பண்ணிட்டால் வேலை முடிஞ்சுது. இதுக்கப்புறம் அடுத்த நாளே டிஷர்ட் பண்ணிடலாம். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.